தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் திரு சம்பத் அவர்கள். வணக்கம் வணக்கம். சார். அதிமுக பாஜகவோட்ட அடகு வச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் உள்பட திமுகவில் இருக்கிறவங்க, திமுக கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாமே அதிமுக டெல்லிக்கு அடிமையாயிட்டாங்க அப்படிலாம் பேசினாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசும்போது அவர் இந்த கூட்டணியை மிக அழகாக நேர்த்தியாக கூட்டணி கட்சிகளுக்கு பங்கீடு கொடுத்து இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. எத்தனை தொகுதி கொடுத்துருக்காரு? பாஜகவுக்கு 27 தொகுதி ஏன் கொடுத்துருக்காரு. கொடுக்கணும்? ஏன் கொடுக்கக்கூடாது? அவங்க 27 11% வாக்கு வச்சிருக்காங்களே. யார் சொன்னா? போன 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவங்க எடுத்த வாக்கு 11.4%. யாருக்கு ஓட்டை சேர்த்து நீங்க பன்னீர்செல்வம் வாங்கின ஓட்டை அதில் சேர்க்கிறீங்களா? 3,42,000 இல்ல பாஜகவுடைய தனிப்பட்ட ஓட்டை சேர்த்துக்கிறீங்களா? இது பாஜக 2,90,000 தேர்தல் ஆணை தினகரன் வாங்கினானே சேர்த்துக்கிறீங்களா? தேர்தல் ஆணையம் வெளியிட்ட பாஜகவுக்கான வாக்கு சதவிகிதம் 11.4%. 11.4% கிடையாது, 3% மேல கிடையாதுங்க. இதுல நீங்க சொல்றது 2002 2003 அந்த பாருங்க, 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 4 எம்எல்ஏக்கள் கூட பிஜேபி எம்எல்ஏலா கருத முடியாது. ஏன்னா மொடக்குறிச்சியில சுப்புலட்சுமின்னு திமுகவில் ஒரு அம்மா இருந்துச்சு. சுப்புலட்சுமி ஆமா, யாரையும் மதிக்காதது, யாரையும் மதிக்காது. ஒரு மனித பண்புக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால ஒன்றிய செயலர்கள் வேலை செய்யல. அதனாலதான் அந்த சரஸ்வதி ஜெயிச்சாங்களா அவங்க? அதாவது உள்கட்சி பிரச்சனை அதுதான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இன்னைக்கு இந்த கட்சிக்கு 27 சீட்டு கொடுத்து அவங்க 40 சீட்டுக்கு தகுதியாக கேட்டிருந்தாங்களே. இருந்தாலும் அதை 55 தொகுதி கேட்டாங்க. இல்ல சரி, 55 தொகுதி கேட்டாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு அடிமையாகவோ இல்ல அவங்க பேச்சை கேட்கறதாகவோ இருந்ததுன்னா அவங்க கேட்கிற சீட்டை கொடுத்துட்டு இவர் அமைதியெல்லாம் இருந்திருக்கணும். ஆனா பேச்சுவார்த்தை நீங்க சொன்ன மாதிரி 55 சீட்னா அது பாதிக்கு பாதி தானே கொடுத்தாரு. அப்ப 27 சீட்டு கொடுத்துட்டீங்க. இவனுக்கே 17 சீட்டு கொடுத்துட்டீங்களே. யாருக்கு? அன்புமணிக்கு. அன்புமணி ஏற்கனவே 25 சீட்டு வாங்கினாரு. அவருக்கு 7 சீட்டு குறைச்சு 18 தான் கொடுத்துருக்காங்க. அதான் 17 கொடுத்து எங்க இருக்குது? இல்ல 7 சீட்டு குறைச்சிருக்காங்களே. எங்க இருக்குன்னு கேட்கறேன். அந்த கட்சி இருக்கு. அதுதாங்க முடிவெடுக்கிறது. எந்த முடிவை எப்போது எடுக்கணும்? சரி, அது இருக்கட்டும். சரி, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எந்த முடிவை எப்போது எடுக்கணுங்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி 1000 பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் அவருக்கு வராது. இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க எல்லாருமே எடப்பாடி பாஜகவுக்கு அடிமை அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அப்படி இருந்தா அவங்க நீங்க சொன்ன மாதிரி 55 தொகுதி கேட்ட தொகுதியை கொடுத்துட்டு அமைதியெல்லாம் இருந்திருக்கணும். அவனுக்கு 55 தொகுதி கொடுத்தா வேட்பாளர் எங்க இருக்கான்? யாருக்கு? அதுக்கு அவங்க பிரச்சனை இல்ல, பிஜேபி பிரச்சனை இல்ல. நீ வேட்பாளர் 55 கேட்கறாங்கன்னா 55 போடுறதுக்கு அவங்களுக்கு அவங்க பிஜேபிக்கு அவங்களுக்கு வலிமை அவங்களுக்கு தெரியும். அது 55 கேட்டிருக்காங்க. ஒருவேளை இவர் அடிமையாக இருந்திருந்தால் அந்த 55 தொகுதியை கொடுத்துட்டு நீங்க எடுத்துட்டு மீதி கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவர் அப்படி இல்லையா, ஆளுமையோட 27 தொகுதியில அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. டெல்லிக்கு 2 தடவை எதுக்கு போனேன்? பேச்சுவார்த்தைக்கு போறது என்ன தப்புங்க? நீங்க அப்போ பேச்சுவார்த்தைக்கு யார் எங்க போகணும்? இல்ல அதாவது சீஃப் யாரு? கூட்டணி சீஃப் இவர் தான். ஆமா, அப்ப நீ இல்ல வரணுங்க. எது? ஒன்ன தேடிதான் வரணுமே தவிர நீ அவங்கள தேடி போற இல்ல. அதாவது சில கூட்டணிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பேசி தீர்க்க அங்கிருந்து அடிக்கடி இங்க வர முடியாதனால இவர் ஒரு தடவை போயிட்டு வர்றாரு. அதுல என்ன ஈகோ வேண்டி கிடக்குது? நான் என்ன சொல்றேன், கூட்டணிக்கு சீஃபை தேடிதாங்க வரணும். அங்க எங்கிட்டமோ மிரட்டி உருட்டி தான் இவரை விட்டுருக்காங்க. அதான் கேட்கிறேன். மிரட்டி உருட்டி நீங்க சொல்றதே நான் எடுத்துக்கிறேன். மிரட்டி உருட்டினா அவங்க கேட்கிற சீட்டுல இவர் கொடுத்துருந்துருக்கணும். அவங்க 40 சீட்டு வேணா 40 சீட்டுல வாங்கி இருந்திருக்கணும். 40 சீட்டுல இவர் கொடுத்துருந்துருக்கணும். அப்படி இல்லையே. ஒரு அமைக்கபிளா ஒரு தொகுதிக்கு உடன்பாடு முடிஞ்சு கையெழுத்து போட்டு எல்லாரும் மகிழ்ச்சியா அப்படித்தானே சொன்னாங்க. மகிழ்ச்சி இன்னும் வரல சொல்லிட்டாங்க. என்னது? அந்த டிடிவி தினகரன் சொன்னாரு, அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு, பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் சொன்னாரு. 11 தொகுதி ஒருத்தனுக்கு கொடுத்துருக்கான்னு சொன்னா இதுக்கு பேரு உடன்பாடா? பாரு, என்ன உடன்பாடு இல்லாம என்னது? அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. உடன்கட்டைங்க இது. இல்ல அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு நாங்க கேட்ட தொகுதி கொடுத்துட்டாங்க. 99 டிடிவி தினகரன் எவ்வளவு பலவீனமா இருக்குங்கிறது 99.9% எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இல்ல? இன்னிப்ப பிஜேபிக்கு தொகுதி ஒதுக்குமே இன்னி இருக்கு சிக்கல். இல்ல அது அவங்க பிரச்சனை இல்ல, அவங்க பிரச்சனை தான். அதான் நான் கேட்டது நீங்க அவங்கள அடிமைன்னு சொல்றீங்க. ஆனா அந்த அடிமை மாதிரி நடந்துக்கலையேங்கிறத என்னுடைய வாதம். அடிமைங்கிறது கொள்கை ரீதியாகவும் நீங்க யோசிக்கணும். நீங்க அந்த இடத்தை கடந்து போயிடுறீங்க. கேட்டீங்களா? இல்ல எந்த கொள்கையை விட்டு கொடுத்தாரு? பிஜேபிக்கு அஜெண்டாவில்
என்னெல்லாம் ஆபத்தான கொள்கைகள் இருக்கோ அதையெல்லாம் ஆதரிக்கிற கட்சிக்கு பேரு எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக. கேட்டிங்களா? இன்னைக்கு அவர் 10% தருவேன்னு சொல்றாரு. எதுக்கு? அரசு பள்ளி வாக்குறுதியில. 7.5% இருந்தது 10 நான் சொன்னேன், ஏற்கனவே கைலாசம் கமிட்டி 10% கொடுக்க சொன்னான். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே. ஏன் நீ பண்ணல? நீ அதான் இப்ப அல்ல 7.5% கொடுத்திருக்காங்களே. 10% கேளுங்கன்னு கைலாசம் கமிட்டி சொன்னதுக்கு பிறகு நீ ஏன் அதை குறைச்ச? இல்ல சார், 7.5% எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்துல பள்ளிக்கூடத்தில், அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியிலையும் பொறியியல் கல்லூரி படிக்க கொடுத்தாங்க. இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்துல அது 7.5 10 கூட ஆக்க முடியலையே. இவங்க ஆக்கல. நீங்க அதை கேட்கலையே. இவங்க ஆக்கல. அந்த 7.5% கையெழுத்து போட்டாரா அன்னைக்கு இருந்த கவர்னர்? அது ஆமா, சட்டப்பேரவையில போடலங்க, கையெழுத்து போடல. ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடிய அமைதியாக இருந்தாரு. இந்த முதலமைச்சர் அதுக்கு அழுத்தம் கொடுக்கிறது இவனுக்கு ஆண்மை இல்ல. அன்னைக்கு கிண்டியில நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்கள், அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியிலும் பொறியியல் கல்லூரியிலும் போய் படிக்கிறாங்கன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீடு ஒரு பெரிய காரணம். அது நீங்க மறுத்தாலும் மறுக்காவிட்டாலும் அதுதான் உண்மை. கையெழுத்து போடல கவர்னர். அவரை அழுத்தம் கொடுக்கவோ அவரை நிர்பந்திக்கவோ அவருக்கு ஒரு நெருக்கடி தரவோ எடப்பாடிக்கு முடியல. கிண்டி ராஜபவன்ல திமுக தான் அதுக்கும் போய் போராட்டம் நடத்தி கையெழுத்து போட்டார். இல்லையே, அது சட்டசபையில கொண்டு வந்து தனக்குரிய சிறப்பு அங்கீகாரத்தை பயன்படுத்தி அந்த 7.5% எல்லாம் கொண்டு வந்தாங்க. கையெழுத்து போடல கவர்னர், ஒத்துக்கிடல. கவர்னர் கையெழுத்து போடல. நீ போட்டா போடு, போடாட்ட போ, நான் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நடைமுறைக்கு வரணும்னா அவங்க கையெழுத்து போடணும்ல. அது கொண்டு வந்தாங்களா இல்லையா? கொண்டு வந்து இன்னைக்கு மாணவர்கள் பயனடைறாங்களா? கொண்டு வந்தாங்க. மாநில சர்க்காருக்கு இருக்கிற உரிமையில அது ஒரு உரிமை. அந்த உரிமை நிலைநாட்டினாரா இல்லையா? அதுதான் என்னுடைய கேள்வி. சரி, ஓகே சார். இப்போ உங்க தலைவர் தேர்தல் அறிவிச்சிடட்டும், நான் பிரச்சாரத்தை எல்லா மாநிலத்தையும் சுற்றி சுரண்டி அடிப்பேன்னு சொல்லி நீங்களே சொன்னீங்க ஒரு பேட்டியில. பட் தேர்தல் அறிவிச்சு 10-15 நாள் ஆச்சு, இன்னும் ஒண்ணுமே எந்த மூவும் தெரியலையே. வேட்பாளர் கூட இல்ல. பிரச்சாரம் தொடங்குவதற்கான சூழல் இன்னும் வரல. எந்த கட்சியும் தொடங்கல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி போறாரு. எங்களுக்கு வேட்பாளர் இன்னைக்கு இன்று இல்லாவிட்டா நாளை இல்லாவிட்டா நாளை மறுநாள் அறிவிச்சிருவாங்க. அதான் சார், நீங்க சொன்னீங்க, அதாவது உங்களுடைய தாவேக்காவுடைய கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னாரு, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நீங்க யார் போட்டியில களத்திலே இல்லைன்னு நினைச்சீங்களோ அவங்க முதல் ஆளா களத்துல கிளம்பி, யாரு? ஏடிஎம்கே. ஆமா, களத்துல கிளம்பி தீவிரமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா அமைக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ தாவேக்கா எங்க இருக்குன்னு தேடுற அளவுக்கு இருக்க. இவங்க பிரச்சாரம் தொடங்கினதுன்னா சொல்றீங்களா? ஆமா சார். அதெல்லாம் பிரச்சாரமே இல்லைங்க. இல்ல, இன்னைக்கு விஜய் அதாவது குறுகிய நாட்கள் தான் இருக்கு. அதிமுகவுக்கு 3வது இடமா திமுகவுக்கு 3வது இடமா என்பதுதான் தேர்தல். தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இப்படியே சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அதாங்க நாளைய முயல் ஆமை கதை மாதிரி தான் இருக்கு உங்களுடைய கதை. கிடையாது. முயல் ஆமை கதை தான். திமுகவே நேற்றுக்கு தான் இன்டர்வியூ முடிச்சிருக்கான். இல்ல, அவங்க எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க. இல்லங்க, திமுக நேற்றுக்கு தான் முடிச்சிருக்கான். இன்னும் தேர்தல் அறிக்கை அவங்களும் வெளியிடல, நாங்களும் வெளியிடல. வேட்பாளர்கள் அடையாளம் கண்டு ஃபைனல் பண்ணிட்டோம். யார் வெளியிடலையோ அவங்களுக்கு 2 பேருக்கு தான் போட்டியா? ஆமாமா, தேர்தல்ல வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறாங்க. நீதான் வெற்றி பெற போறது. நீ அறிவிச்ச. நான் என்ன கேட்கிறேன், எட்டி மரம் காய்த்தால் என்ன காய்க்காட்டா என்ன? எடப்பாடி அறிவிக்கிறதெல்லாம் எதுவுமே இடப்படாது. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல காணாமல் போகிற ஆடுல எடப்பாடி ஒருவர் என்பதை தேர்தல் முடிவு உங்களுக்கு சொல்லும். ஏதாவது இலவச, அதாவது ஃப்ரிட்ஜ் உள்பட 200 தயாரிக்கிறவனே பயப்படுறான். 297 அறிவிப்புகள் அறிவிச்சிருக்கிறார். ஃப்ரிட்ஜ் தயாரிக்கிறவனே பயப்படுறான். அவ்வளவு ஃப்ரிட்ஜ் எப்படி தயாரிக்கிறதுன்னு. இதெல்லாம் சாத்தியமா? இப்படிதான் எல்லாம் சொன்னாங்க. கிரைண்டர் கொடுக்க சாத்தியமா, மிக்சி கொடுக்க சாத்தியமா, சைக்கிள் கொடுக்க சாத்தியமா, லேப்டாப் கொடுக்க சாத்தியமான்னு சாத்தியப்படுத்தினாங்களா இல்லையா அதிமுக? ஒரு கேலி பொருளாக ஆக்கப்படாது எதை. ஏன்னா இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல், இதுதான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு டியூட்டி. ஈட்டுதுக்கு ஏதாவது வழி சொல்லியிருக்குதா? சொல்லியிருக்கிறாரு இல்ல. 297 அறிவிப்புல ஈட்டலுக்கு சொல்லியிருக்காரு, காத்தலுக்கு சொல்லியிருக்காரு, வகுத்தலுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் சொல்ல கூட்டி தெரியும். கழிச்சு பாருங்க சார், சரியா வரும். நத்த விஸ்வநாதன் தலைமையில கொஞ்சம் பேர் இருந்து எழுதி தள்ளுல பார்த்துக்கலாம்.
அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் அறிவிக்க போகிறான், நம்ம எழுதி வேலையை கொடுத்து முடிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு பக்கோடா தின்னுட்டு அறிக்கையை விட்டு இன்னொரு தரணும். இது இப்போ மக்கள்கிட்ட நகைச்சுவையாக பார்க்கப்படுகிறது. எது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை இது மக்கள்கிட்ட ரீச் ஆகாது. இதை சொல்லுகிறதற்கான வலிமையும் அதிமுக இழந்துடும். ஏன்னா ஒரு பொய்யை எத்தனை முறை சொல்ல முடியும்? பேச்சும் அறிவிப்பும் என்பது உள்ளத்தில் ஒளி இருந்தால்தான் வாக்கினில் உண்மை வரும். இவனுக்கு உள்ளத்திலே ஒளி இல்லை, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறான். அதுதான் இந்த தேர்தல் அறிக்கை. தேர்தல் முடிவு வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான ரிசல்ட்டை தரும். அதிமுகவுக்கு தாவேக்காவிற்கு நாங்கள் தான் வெற்றி பெற போறோமே. நல்ல ரொம்ப நம்பிக்கையா இருக்கீங்க சார். ஆமா, நம்பிக்கை பார்த்தா இங்க பாருங்க, 7ஆம் தேதி இப்தார் விருந்துக்கு வர்றாரு. இஸ்லாமியர்களுக்கு அந்நியமாக இருக்கிறது தாவேக்கா என்பது இந்த நாட்டில் இருந்த நிலவிய நம்பிக்கை. வர்றாரு, எல்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. சும்மா கதை விட்டுட்டே இருக்காங்க. அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. யாருமே வரலன்னு அப்படி சொல்லிட்டீங்க. ரெண்டு எதிர்பார்த்து என்டிஏ போலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்து பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. அதுக்கு அமையலன்னு நீங்க வந்து கொள்கை எதிரி, கோட்பாடு எதிரிங்கிறீங்க. இல்ல அது அந்த 2 பேரை எதிர்ப்பதுல எந்த சமரசமும் இல்லை. மதசார்பற்ற கொள்கைக்கு எதிராக எப்போதும் தாவேக்கா இருக்காது, என்னை நம்புங்கன்னு சொன்னார். எனக்கு அந்த மாமல்லபுரம் அரங்கம் நிறைய இஸ்லாமிய இளைஞர்கள். அதுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டு, உங்கள் தலைவர் இந்த முடிவை அறிவித்ததுக்கு பிறகு அவருக்கு ஆதரவு பல்கி பெருகுகிறது அப்படின்னு தான் ரிசல்ட். ஆனால் இந்த ஆதரவு திமுகவுக்கு இருக்கா, அதிமுகவுக்கு இருக்கா? அரசியல் விமர்சகர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி என்டிஏ கூட தாவேக்கா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சமூக வலைத்தளங்கள்லையும் மெயின் ஃப்ரேம் மீடியாவிலையும் பரவிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையாகவோ இல்லை நாங்க எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தல, இத்தார் நம்மள எல்லாம் பேச்சுவார்த்தை கிடையாது. எதுக்கு அறிக்கை விடணும்? இல்ல இந்த மாதிரி கற்புள்ளவளாக இருக்குன்னு ஒருத்தி அறிக்கை விடணுமா? என்னங்க சொல்றீங்க நீங்க? இல்ல, அதாவது இந்த மாதிரி ஒரு வதந்தி பரவும் போது திட்டமிட்டு உங்களை குறித்து வதந்தியை பரப்புறாங்க. அதை செய்துட்டே தாங்க இருக்காங்க. அதாவது தினசரி செய்யறாங்க. அதான் சொல்றேன், அதுக்கு ஒரு ஆளை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆடு கிடைச்சிருது. இப்ப இந்த இவன் கிடைச்சிருக்கான், இந்த நக்கி கோபால். நீங்க கூட கடுமையா விமர்சிச்சீங்களா? ஆமா, நான் என்ன கேட்கிறேன், நீ யாரு? நீ என்ன கேட்டா, நீ முகத்துல மீசே வச்சிருக்க கூடாது. யாரும் மீச அப்படி வச்சு அதை வேற எங்கேயாவது மாத்தி வை. அதை வேற எங்க மாத்திக்க சொல்ல. நான் என்ன கேட்கிறேன், வதந்திய வாந்தி எடுத்து இந்த நாட்டுல நீ எத்தனை நாள் பத்திரிகை நடத்துவ? உன் பத்திரிகை எவனாவது வாங்குறானா? ஜாம்னு வித்துட்டு இருக்கு. விற்கல, அதனாலதான் அந்த மாதிரி வதந்தியை வாந்தி எடுக்கிறான். அவன் இந்த வீரப்பனை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு விஜயகுமாரை விட தீவிரமா இருந்து இவன் தேடினான். அதுல அன்னைக்கு அடிச்ச கொள்ளைக்கு கணக்கு கிடையாது. நாட்டு மக்களினுடைய வரிப்பணம் கருணாநிதி ஆட்சி காலத்துல உங்க மேல டெஃபர்மேஷன் கேஸ் போடுற போறாரு சார். போடட்டும், மஞ்சள் குளிச்சவன் இவன் தான். கேட்டீங்களா? இதை தாண்டி நக்கீரன் கோபால் வதந்தியை வாந்தி எடுத்து ஒரு பத்திரிகை நடத்துகிறார் என்பதை விட ஒரு பத்திரிகையாளருக்குரிய எந்த அறமும் அவருக்கு கிடையாது. இல்லாத செய்தியை இருப்பதாக சொல்வதும் ஒருவரை திட்டமிட்டு அழுக்காக்குவதும் அவருக்கு கைவந்த கலை. அதை இன்னைக்கு வியாபாரமாக்க பார்க்கிறாரு. எங்க தலைவரை திட்டமிட்டு கொச்சைப்படுத்துகிறார். தாவேக்காவை இருட்டடிப்பு செய்வதில் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். கோபால் ஒரு நத்தி பிழைப்பதிலும் நக்கி பிழைப்பதிலும் காட்டுகிற ஆர்வத்தை வேற எதிலையாவது காட்டுங்க. எங்களுக்கு நீங்க ஒரு எதிரி கிடையாது. அதனால எங்களை காயப்படுத்தும்னு திமுகவுக்கு வளர்ப்பு நாய் தான் இவர். எங்களுக்கு அது தெரியும். இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, எனக்கு 1993 வைகோ கட்சி தொடங்குற காலத்திலேருந்து தெரியும் திமுகவுக்கு வளர்ப்பு நாய். இந்த மாதிரி தகுடு தத்தங்களை செய்வதற்கு திமுக உங்களை ஏவி விடுமானால் குறைந்தபட்சம் ஒரு பத்திரிகையாளராக நடந்து கொள்ள முயற்சியுங்கள். அவ்வளவு. இது நீங்கள் கோபாலுக்கு விடுகிற சவால். சவால் இல்லை, வேண்டுகோள். சரி சார், இப்போ உங்கள் தலைவர் வந்து பிரச்சாரத்தை அடுத்த வாரம்
தொடங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு தேமுதிக கட்சியுடைய பிரேமலதா அவர்களும், அந்த கட்சியில பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய திரு வடிவேல், நடிகர் வடிவேல் அவர்களும், ஏன்னா வடிவேல் பத்தி எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து கேப்டன கடுமையா விமர்சனம் செஞ்சவர். அவரும் பிரேமலதாவும் ஒரே மேடையில பிரச்சாரம் பண்ணுவாங்களா? எப்படி இருக்கும் அந்த மேடை? பிரச்சாரம் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, வடிவேலு அன்னைக்கு பேசின பேச்சு அப்படி. அந்த நிலைப்பாட்டிலிருந்து வடிவேலு தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். கேட்டீங்களா? அதுல அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி வேற இருக்கு. விஜயகாந்துக்கும், வடிவேலுக்கும். விஜயகாந்த் மேல வடிவேல் கோபமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தான் அன்னைக்கு வடிவேலை ஒரு ஆயுதமாக எடுத்தாங்க. இப்போ பிரேமலதாவை போய் ஆதரிக்க என்பதற்கு திமுக அழுத்தம் கொடுத்தாலும், அந்த பாவத்தை மதுரை தமிழன் வடிவேல் செய்ய மாட்டான்னு நான் நம்புறேன். சரி சார். உங்க பிரச்சாரம் எப்படி சார்? என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க? என்ன வேட்பாளர் பட்டியல்லாம் எப்போ வெளியிடுறீங்க? நாளை மறுநாள் தான் எல்லாமே. நாளை மறுநாள் அறிவிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு தொடங்க வேண்டியதுதான். தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப குறுகிய காலமே நாங்க இருக்கு. தொடங்கி பேசிட்டு தானே இருக்கோம். நீங்க பேசுறீங்க. உங்க பேச்செல்லாம் நாங்க தொடர்ந்து கேட்கிறோம், பார்க்கிறோம், எல்லாம் எல்லா பண்றோம். இடத்துலயும் தோழர்கள் ஆனா இங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பும் திரு விஜய் அவர்கள் எப்போ வந்து வருவார்? எப்போ பிரச்சாரம் பண்ணுவார்? எங்க பிரச்சாரம் பண்ணுவார்? ஏன்னா முன்னாடி வந்து திமுக அரசு தான் எனக்கு தடையா இருக்கிறாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் செய்வதற்கு பலவிதமான கண்டிஷன்ஸ வந்து அப்ளை போட்டாங்க. எனக்கே அதனால போட்டாங்க. அதனால வந்து நாங்க எங்கேயும் பிரச்சாரத்துக்கு எனக்கே போக தீயணைப்பு முடியலங்கிறாங்க. நிலையம் வைக்கணுங்கிறான். ம். அந்த அளவுக்கு உங்க பேச்சு தீயா இருக்கும் இல்லையா? தீ என் கூட்டத்துக்கே தீயணைப்பு நிலையம் வேணும், ஆம்புலன்ஸ் வேணும், ம். மினி கிளினிக் வேணும்னு எல்லாம் போட்டான். கரூர்ல இதெல்லாம் வச்சு தான் நான் பேசினேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ம். தலைவர்களுக்கு தான் இப்படி வைப்பாங்கன்னா நமக்கு இந்த தகுதி வந்துட்டா, எல்லாம் தாவேகா தயவுனால தான் எல்லாம் வந்துச்சு. திமுக வந்து பின்னால இருந்து இயக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள. திமுக இயக்க முடியும். திமுக என்ன விரும்பாது. ம். ஒரு அறிவார்ந்த தளத்தில் இயங்குறவங்கள ம். அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. அதனால பிரச்சாரத்தை தொடங்குவாரு. ம். போற அதான் இப்ப தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அ பர்மிஷன்ஸ் குடுக்குறது எல்லாமே. இப்ப கூட நீங்க வந்து இன்னும் வரமாட்டேங்கிறீங்களே வெளியில. வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணி மக்கள வந்து நீங்க இல்ல சொன்ன மாரி தேர்தல் ஆணையத்துக்கு நடைமுறை வந்ததுக்கு பிறகு தான் நான் குளத்தூர்ல பேசினேன். அண்ணன் ஸ்டாலின் தொகுதியில. இல்ல நான் கேட்கிறது உங்க தலைவர் இன்னும் பேச ஆரம்பிக்கலையே, வரலையே வெளியில இப்ப எங்களை அப்படின்னு. இந்த பட்டியலை அறிவிக்கணும் இல்லைங்க. வேட்பாளர்களை அடையாளம் கண்டு முடிச்சாச்சு. இனிதான் அறிவிக்கணும். 234 தொகுதியிலயும் வேட்பாளர் வேட்பாளர் போடுறீங்க. அடையாளம் ஆனா கண்டாச்சு. அது ஒரு தகவல் இருக்கே சார். அதாவது கூட்டணி அமையும். அதனால நெறைய வேட்பாளர்கள் போட்டி போட ஆர்வமா இருந்தாங்க. இப்ப கூட்டணி இல்லனால ஆர்வம் குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்களே. தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு ஆர்வம் குறைஞ்சு இல்ல போச்சுங்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வரும் இதுல எங்க தோழர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அது உண்மைதான். ஆனா இப்ப தலைவர் ஒரு கூட்டம் பேசிட்டாருன்னா எல்லாமே தானா சரியாயிடும். காதலிச்ச விஜய்க்காகத்தானுங்க. இது தவறா சரியாங்கிறது இல்ல. இந்த ஹீரோ வொர்ஷிப் தான் தமிழ்நாட்டை இதுவரையும் ஆட்சி செய்திருக்கு. அதான் எல்லாரும் சொல்றாங்க. அதாவது இந்த கட்சிக்கு ஹீரோவா இருக்கக்கூடிய அதனுடைய தலைவர் திரு விஜய் வந்து, அவர் எந்த தொகுதியிலாம் நின்றுக்கலாம். ஆனா சிறுபான்மையினர் அதிகமா இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியை செலக்ட் பண்ணி சிறுபான்மையினர் அதிகமா இருக்கிற தொகுதிங்கிறது இல்ல. ம். நலிந்த மக்கள். ஒரு அடிப்படை வசதி கூட கிடைக்காமல் அடித்தட்டில் இருக்கிற மக்கள். அந்த மக்களை கைதூக்கி விடுகிறது மாதிரி எந்த தொகுதி இருக்குன்னு பார்த்ததுல பெரம்பூர் தேர்ந்தெடுத்து நிக்கிறார். பெரம்பூர் உங்களுக்கு கை குடுக்கும். ம். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.